Hey guys, welcome to my channel OMAD Tamil 60 days weight loss challenge la இன்னைக்கு day 12 வாங்க வீடியோக்குள்ள போலாம். மார்னிங் எழுந்த உடனே எம்டி ஸ்டமக்கில் வெயிட்டை செக் பண்ணேன். இன்றைக்கி 96 காமிச்சது. ஃபர்ஸ்ட் டே என்னோடய வெயிட் 101.50. ஆக்சுவலி அது வந்து 102 இருந்தது. ஃபாஸ்டிங்னால தான் 101.50 காமிச்சது. ஆல்மோஸ்ட் டோட்டலாக 6 kgs டவுன் ஆகிடுச்சு. இது ஒரு நல்ல ஒரு ரெடியூஸ் தான். என்னோடய டார்கெட் 1 மந்த்துக்கு 6 kgs குறைச்சா போதும். பட் 10 டேஸ்லேயே வந்து 11 டேஸ்லேயே வந்து 6 kgs வந்து குறைஞ்சிருக்கு. பார்க்கலாம் அது எவ்வளோ தான் குறையுதுன்னு. என்னோடய டார்கெட் வந்து 6 kgs 1 மந்த்துக்கு. ஸோ 2 மாதத்துக்கு வந்து 12 kg குறைச்சா போதும். ஒரு ஃப்ளோவாக இருக்கும் நான் பார்த்தேன். பட் கொஞ்சம் சீக்கிரமாகவே அது கம்மியாகிருக்கு. நல்ல விஷயந்தான். வெயிட்டை பார்த்து முடிச்சுட்டு அப்படியே இன்றைக்கி நான் வந்து எம்டி ஸ்டமக்கில் க்ரீன் டீ குடித்தேன். க்ரீன் டீ குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஜிம்முக்கு கிளம்பிட்டேன். அதுக்கப்புறமா ஜிம்முக்கு கிளம்பி போயிட்டு இன்றைக்கி நான் வாக்கிங் தான் பண்ணேன். வாக்கிங் ஒரு நல்ல மோட்டிவேஷனாக இருந்தது. ஒன்லி வாக்கிங்லேயே நமக்கு 6 kgs கம்மியாச்சுன்னு எனக்கு ஹாப்பியாகவும் இருந்தேன். நீங்கள் யாராவது டயட் ஸ்டார்ட் பண்ணி வெயிட் ரெடியூஸ் ஆகிருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள். வெயிட் ரெடியூஸ்க்கு வந்து டயட் வந்து இம்பார்ட்டண்ட்டு. எக்ஸசைஸ் கூட நமக்கு வந்து இம்பார்ட்டண்ட் இல்லை. டயட்டில் நம்ம 80% வந்து கவர் ஆகும். எக்ஸசைஸ் ஜஸ்ட் 20% தான். அதனால் நம்ம டயட்டில் எப்படி கான்சன்ட்ரேட் பண்ணுறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் உடம்பு அடாப்ட் ஆகி குறைய ஆரம்பிக்கும். நான் எடுத்த இந்த ஓமேடில் நான் என்ன வேணாலும் சாப்பிடுவேன். பட் லிமிட்டட் கேலரிஸில் தான் சாப்பிடுவேன். ஆல்மோஸ்ட் நான் வந்து 5.11 ஹைட் இருக்கேன். 100 kgs இருந்ததுனால அதுக்கேற்ற கேலரி நான் எடுத்துக்கிட்டேன். சில பேருக்கு வேகமாக வெயிட்டு குறைஞ்சிரும், அப்படியே நின்றுடும் அதே இடத்துல. ஒரு 10 நாள் ஆனாலும் வெயிட் வந்து முன்ன பின்ன தான் இருக்குமே தவிர குறைய ஆரம்பிக்காது. இதுக்கு வெயிட் லாஸ் பிளாட்டோன்னு சொல்லுவாங்க. அது எனக்கும் நடக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா சீக்கிரமாக 6 கிலோ குறைஞ்சதுனால அது நடக்கலாம். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபுட்டு ஆல்டர் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி வாக்கிங்கையும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும். ரெடியூஸ் ஆகிறதுக்கு இன்னொரு ரீசன் தூக்கம். நல்லா தூங்கணும். வெயிட் ரெடியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு இன்னொரு மெயின் ரீசன் ஸ்ட்ரெஸ்ஸு. இங்கே மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஸ்ட்ரெஸ்ஸில் தான் இருக்கும். வேலைக்கு போகிறோம், வீட்டில் ஸ்ட்ரெஸ்ஸு, குழந்தைங்கனால ஸ்ட்ரெஸ்ஸு, ஒர்க்குனால ஸ்ட்ரெஸ்ஸு, அந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரெஸ்ஸு நமக்கு இருக்குது. இதனால் கார்டிசால் லெவல் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். அது வெயிட் லாஸ் பண்ணுறதா தடை பண்ணும். ஸோ ஸ்ட்ரெஸ் இல்லாமல் நம்ம இருக்கணும்னா தூக்கம் ரொம்ப முக்கியம். அதனால் நீங்களும் ஏதாவது டயட்டில் இருந்தீங்கன்னா நல்லா தூங்கி ரெஸ்ட்டு கொடுங்க உங்கள் உடம்புக்கு. நான் ஃப்ரீயாக இருக்கும் போதெல்லாம் கொஞ்சம் குட்டி தூக்கம் போட்டுடுவேன். என் வீட்டில் பாப்பா இருக்கிறதுனால நைட் என்னால் ஃபுல்லாக தூங்க முடியாது. அதனால் எப்போல்லாம் எனக்கு டைம் கிடைக்குதோ கொஞ்சம் குட்டி தூக்கம் போட்டுடுவேன். இன்றைக்கி நான் டோட்டலாக 12,000 ஸ்டெப்ஸ் கவர் பண்ணேன். அப்புறமா ஜிம்மை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து கொஞ்சம் பசி அதிகமாக இருந்தது. அதனால் ஒரு பிளாக் காஃபி குடித்தேன். ஈவினிங் நான் ஒரு கொய்யா பழத்தை எடுத்து தான் என்னோடய ஃபாஸ்டிங்கை பிரேக் பண்ணேன். இன்றைக்கி நான் டோட்டலாக 20 hours ஃபாஸ்டிங் இருந்தேன். ஒரு 40-45 minutes கேப் கொடுத்துட்டு என்னோடய மெயின் மீலை எடுத்தேன். இதுதான் என்னோடய மெயின் மீலு. ரைஸு, எக்கு, சுரக்காய் கூட்டு, கோஸ் பொரியல். சில பேர் கார்போஹைட்ரேட்ஸ் அதிகம் சேர்க்கக்கூடாது, ரைஸ் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் இல்லை. கார்போஹைட்ரேட்ஸ் வந்து உடம்புக்கு ரொம்ப முக்கியம். எனர்ஜி தர சோர்ஸே அதுதான். அதனால் கார்போஹைட்ரேட்ஸை லிமிட்டாக எடுத்துக்கலாம். நம்ம இந்தியன் ஃபுட்டில் மெஜாரிட்டி ஆஃப் த பார்ட் வந்து கார்போஹைட்ரேட் தான். நம்ம எடுக்கிறதும் அதிகமாக கார்போஹைட்ரேட் தான் இருக்கும். அதனால் நம்ம சுத்தமாக அவாய்ட் பண்ண முடியாது. அதனால் நம்ம எப்போவுமே டயட்லேயும் இருக்கவும் முடியாது. அதனால் கார்போஹைட்ரேட்டை டெய்லி எடுத்து வெயிட்டை கம்மி பண்ணுறது தான் என்னோடய கோலு. அதை தான் நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஸ்பெசிஃபிக்காக நான் எந்த டயட்டனும் ஃபாலோ பண்ணல. நான் நார்மலாக எடுக்கிற ஃபுட்டை தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். ஓகே காய்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ காய்ஸ்.